நீதிமொழிகள் 7:7 கடைசியாக, பேதையும் புத்தியீனமான ஒரு வாலிபனா. அவன் எப்படிப்பட்ட மனுஷன்? வாலிபனா. அந்த பகுதியை நீங்க வீட்டுல போய் வேணா வச்சுங்க. ஏன் வேதம் அப்படி சொல்லியிருக்கு? பேத புத்தியீனமான வாலிபன். அப்ப என்ன அர்த்தம்? ஞானம் இல்லை அவனுக்கு. ஞானம் இல்லை, ஞானம் இல்லாத வாலிபன். அந்த வாலிபனை குறிச்சு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏன் ஆண்டவரே அந்த வாலிபன் ஞானம் இல்லாத வாலிபன்? அது விளக்க கூட கொடுக்குது. அவன் எப்படிப்பட்டவனா? பேத புத்தியீன முட்டாள். எதுக்கு இப்படி சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இனிமையா யாராச்சும் பேசுனா பிளாட் ஆயிடும். எப்படிப்பட்டவனா? பின்னாடி போட்டிருக்கு, அவள் தன்னுடைய இனிய சொற்களாலே அவனை வசப்படுத்தினான். அவளுடைய மிகுதியான பேச்சுல அவளுக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சான். அதனால வேதம் சொல்லுது, அவன் எப்படிப்பட்டவன்? வேத ஞானம் காரியத்துல கத்தோட பிள்ளைகளை சிலர் பேசுறது மயக்கக்கூடியதா, சிலர் பேசுறத கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஏன்னா என்ன பிரச்சனை எடுத்தாலும், என்ன தீர்மானம் எடுத்தாலும், என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில வல்லமையா இருந்தாலும், ஒரு போன் வந்து பேசுறா நான் பிளாட் ஆயிரேன்னா, நீ பேதையும் புத்தீனமான வாலிபன். அல்லேலூயா. எப்படிப்பட்டவன்? ஒரு சிலர் பேசுனா பிளாட் ஆயிடுவான். ஒரு சிலர் பேசுனா மனசு அங்க பாய்ந்து குறை மாதிரி அங்க பாய்ச்சிடும். பாஸ்டர் பேசுனா இங்க பாய்ச்சிடும். யாரையாச்சும் போன் பண்ணா அங்க பாய்ச்சிடும். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஞானம் இல்ல, எனக்கு முன்னாடி வந்து நில்லு. அல்லேலூயா. உனக்கு ஞானம் இல்லை. எப்படிப்பட்டவன்? பேதையும் புத்தீனமான வாலிபன். அவனுக்கு என்ன இல்லை? ஞானம் குறைவா இருக்கு. அவன் கத்தட்ட என்ன செய்யணுமா? ஞானத்தை கேட்கணும். ஆண்டவரே, நான் கேட்கக்கூடிய வார்த்தைகள் அந்நிய சத்தத்துக்கு என் ஆடுகள் செவி கொடாது. அந்நிய சத்தத்துக்கு செவி கொடாத ஆடா நான் இல்ல. அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ராஜா. அந்த அந்நிய சத்தங்கள் என்ன மயக்குது. கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு விசுவாசத்தை விட்டு விலகும்படி உன்னை மயக்கினவன் யார்? அந்நிய சத்தங்கள் நம்ம மயக்கு. டிவி சத்தம், சினிமா சத்தம், கார்ட்டூன் சத்தங்கள் நம்மள மயக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, முன்னாடி உனக்கு என்ன தருவேன்? எதை விளக்கணும், எதை கேட்க கூடாது, எதுக்கு செவியை அடக்கணும், எதை விட்டு தூரப்படுத்தணும், ஆண்டவருக்கு ஞானத்தை தருவாரு. ஞானமுள்ள வாலிபன் யாரா? ஞானமுள்ள வாலிபன் யாரு? கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லி கொடுக்கிறவன். அல்லேலூயா. ஞானமுள்ள வாலிபன்.